வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சொல்ல நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட கேபி இசை, அப்புறம் வந்து நேற்று நான் போட்ட ஹேஷ்டாக் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹேஷ்டாக் வந்து ஸ்லோவாக இருக்குது, பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அது ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹேஷ்டாக்கோட டெஸ்ட்நெட்டும் நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நெக்ஸான் ஃபினான்ஸ் நான் வந்து போடணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து ஒரு 4 days முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து டெஸ்ட்நெட்டுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ அதேமாதிரி 1 day முன்னாடி வந்து 10K மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்சுக்கு அலோவ் பண்ணாங்க. அதாவது வந்து அவங்களோட டெஸ்ட்நெட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த எந்தெந்த யாரெல்லாம் வந்து ஃபில் பண்ணி அவங்க வந்து டெஸ்ட்நெட்டில் எடுத்தாங்க. ஸோ அந்த வேலெட்லாம் வந்து அக்சஸ் பண்ணி டெஸ்ட்நெட் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான NFT அவங்க கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து டெஸ்ட்நெட் NFTயாக இருக்கும். ஸோ லேட்டர் வந்து நமக்கு ஏர்ட்ராப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ எதுக்கு இந்த நெக்ஸான் ஃபினான்ஸ் வந்து முக்கியமாக நான் சொல்கிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து இசட்கே சிங்கே வந்து ரீட்வீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து இசட்கே சிங்க் ப்ரோட்டோக்காலில் பில்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட், ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து போரோ லெண்டிங், அதாவது டிரான்ஸ்பரன்சி போரோ லெண்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதை மறக்காமல் எல்லாருமே யாரெல்லாம் ஒயிட் லிஸ்ட் ஆனாங்களோ கண்டிப்பாக அந்த டெஸ்ட்நெட் போய் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ்லாம். ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்ஸும் அதில் இருக்கும். அதேமாதிரி அதில் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸானோட டெஸ்ட்நெட் சைட் இதுதான், ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். testnet.nexon.finance, ஓகேங்களா? ஸோ இந்த சைட் வந்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் ஒயிட் லிஸ்ட் ஆகியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நெக்ஸானோட டெஸ்ட்நெட் சைட்டுக்கு டேரெக்டாக போகும், ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் காட்டும் எதெல்லாம் அவைலபிள் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒயிட் லிஸ்ட் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா, இல்லை ரெஜிஸ்டர் யோர் செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, we are delighted to allow our phase 1 and phase 2 users to test our app, please connect your wallet அப்படின்னு சொல்லிட்டு கீழே don't worry, if you didn't make it, if it in the phase we will have more phases coming soon. அதாவது வந்து இந்த 1 and 2ல நீங்கள் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கலனா இன்னும் நிறைய ஃபேஸஸ் வருது. ஸோ அதில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி சான்ஸ் கிடைக்காதவங்க வேறு வாலெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெஜிஸ்டர் கொடுக்கும்போது பழைய வாலெட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேது நெக்ஸான், ஓகேங்களா? ஸோ வேறு வாலெட், வேறு ட்விட்டர், வேறு டிஸ்கார்ட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஜிகே சிங்கில் கொஞ்சம் முக்கியமான ப்ரோட்டோகால் அப்படின்றனால ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா? தென் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் காட்டுறேன், ஓகேங்களா? தென் நீங்கள் கனெக்ட் வேலெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோ கனெக்ட் வேலெட் கிளிக் பண்ணுறேன். மெட்டாமாஸ்க்கு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய மெட்டாமாஸ்க்கு போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கனெக்ஷனுக்கான ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ ஜஸ்ட் கனெக்ட் கொடுக்குறேன். தென் இப்போ நெக்ஸானுக்குள்ளே போகிறேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு, எனக்கு ராங் நெட்வொர்க் காட்டுது, ஓகேங்களா? ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா இசட்கே சிங்க் ஆல்ஃபா டெஸ்ட்நெட்டில் நடக்கும், ஓகேங்களா? செயின். ஸோ ராங் நெட்வொர்க் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து இதுக்கான செயினை காட்டும். ஸோ இதை வந்து நான் ஸ்விட்ச் நெட்வொர்க் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அவங்க டிஃபால்ட்டாக எத்திரியம் கொடுப்பாங்க. ஸோ எத்திரியம் இல்லைனா எங்கே வந்து இந்த எத்திரியம் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் டோக்கன்ஸ்க்காக எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ மற்ற டோக்கன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? டாய் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ எத்திரியமும் கொடுப்பாங்க. ஸோ எத்திரியம் இல்லைன்னா நான் வந்து கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு எத்திரியம் வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ட்ரான்சாக்ஷனுக்கு ஃப்ரீயாக அந்த எத்திரியம் தான் தேவைப்படும், ஓகேங்களா? இது எல்லாமே ஃபாஸ்ட், ஓகேங்களா? ஸோ எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. கீழே நமக்கு ப்ரோட்டோகால்ஸ்லாம் காட்டுது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வாட்டி கனெக்ட் ஆகும்போது உனக்கு டேரெக்டாக இது வராது. ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி வந்து அது வந்து ட்வீட் பண்ண சொல்லும். ஸோ அந்த ட்வீட் போயிட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த பேஜ் வரும், ஓகேங்களா? ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ நான் செகண்ட் டைம் போகிறதுனால அந்த பொம்மை, அதாவது கேட் பிக்சர் வந்து வரல. ஸோ நான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது வந்து கேட் பிக்சர் மாதிரி வந்து ட்வீட் பண்ணிவிட்டு பேக் வந்தோடனே இந்த பேஜ் வந்துடும் உங்களுக்கு, ஹோம் பேஜ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்து எந்த ஒரு டெபாசிட் நீங்கள் பண்ண தேவையில்ல, ஓகேங்களா? எந்த ஒரு ஃபாஸ்ட்டு போய் எங்கேயுமே ரிக்வஸ்ட் பண்ண தேவையில்ல, எங்கள் டிஸ்கார்ட் சர்வரும் நீங்கள் போய் கேட்க தேவையில்ல. ஏன்னா வந்து அவங்க வந்து இன்பில்டாக நீங்கள் டெஸ்ட்நெட் இருக்கும்போது டாய், யூஎஸ்டிசி, WBTC இது வந்து அவங்க வந்து டோக்கன்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் விளையாட்டில் இருக்கும் இது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பண்ண வேண்டியதுன்னா இதில் ஏதாவது ஒரு காயின் நான் வந்து செலக்ட் பண்ணி, நான் ஏதாவது டோக்கன் செலக்ட் பண்ணி நான் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ மூணுமே செக் பண்ணிவிடுங்க நான் பண்ணுற மாதிரி. ஸோ நான் டாயில் மட்டும் இப்போ பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கொலாட்ரல் டிக் எடுக்கிறது இது வந்து எனேபிள், நாட் எனேபிள் இருக்கும், ஓகேங்களா? ஸோ சப்ளை பண்ணும்போது நாட் எனேபிள் வச்சு பண்ணாலும் நம்ம பாரோ பண்ணும்போது கொலாட்ரல் ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு சும்மா செய்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள். அது ஜஸ்ட் வந்து கொலாட்ரல் வந்து சொல்கிறது தான் அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ ஜஸ்ட் இப்போ கிட்ட 100 டாய் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு 50 டாய் வந்து நான் சப்ளை கொடுக்குறேன். அதாவது வந்து உங்கள் வேலெட்லேருந்து அந்த ப்ரோட்டோக்காலில் நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? பெர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ இதுக்கான எத்திரியம் உங்களுக்கு தேவை, ஓகேங்களா? ஃபாஸ்ட் இந்த எத்திரியம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து அவங்க அதிலே வந்திருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்கான ஃபீஸ்க்காக, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எத்திரியம் ஏதாவது தேவைப்படலன்னா நான் வந்து இந்த எத்திரியம் எங்கே ரெக்வஸ்ட் பண்ணுன்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுல உங்களுக்கு அந்த எத்திரியம் தேவைப்படும், ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து சப்ளை பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ என்கிட்ட மேக்ஸ் திருப்பி தான் என்கிட்ட 50 தான் பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ 50 உள்ளே வந்துருக்கு. ஸோ நான் இப்போ வந்து பாரோ பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ வந்து சேஃப் பாரோனா எவ்வளோ வரைக்கும் என்னால் பாரோ பண்ண முடியும் டாய் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒரு 20. ஸோ நீங்கள் இவ்வளோ தான் பண்ணணும், அவ்வளோ தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும் ஓகேங்களா. டெஸ்ட்நெட் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 20 டாய் வந்து நான் பாரோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரீபே பண்ண போகிறேன். ஸோ 20 வாங்கினேன், 20 நான் ரீபே பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ நாள் ரீபே பண்ணலாம். ஸோ பாரோ லெண்டிங்னு அப்படி தான் ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு கடன் வாங்குறது ஓகேங்களா. கடன் வாங்குறது திருப்பி கொடுக்குறது ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ஓகேங்களா இந்த ப்ராசஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்து இப்போது ரீபேக்கு இப்போ என்கிட்ட வந்து விட்ராக்கு நான் மேக்ஸ் கொடுக்குறேன். ஸோ $50 வித்ரா எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த 0 நான் எடுத்துடுறேன். ஸோ $50 வித்ரா பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணேன், தென் வந்து அதை வச்சு பாரோ பண்ணேன், பாரோ பண்ணதை ரீபே பண்ணேன். இப்போ வந்து நான் போட்ட காசு அப்படியே என் வேலெட்டுக்கு எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என் வேலெட்டில் வந்து சப்ளை கொடுத்தேன்னா 100மே இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா வந்து என் வேலெட்டில் வந்து இப்போ 100 டாய் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் இது மூணு ப்ரோட்டோக்காலையும் நீங்கள் பண்ணுங்கள். டாய், யூஎஸ்டிசி, பிடிசி. ஸோ எல்லாமே பண்ணுங்கள். இது எனேபிள் டிசேபிள் கூட பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணால் அது ஒரு பெர்மிஷன் கேட்கும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து கொலாட்ரல் வந்து அதாவது வந்து பாரோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும் ஓகேங்களா கொலாட்ரல். ஸோ அவங்களோட டிஸ்கட் சர்வரும் கொடுக்குறேன். ஸோ அதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் போய் கேளுங்க. ஸோ அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களோட ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இங்கே வந்து உங்களோட பாரோ லிமிட்லாம் காட்டும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. மேலே ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் நம்மளோட வேலெட் காட்டும், ஸ்விட்ச் வேலெட்டுன்ட்டு. ஸோ இதை தாண்டி இதில் ஒன்றுமே ஒர்க் அவுட் பண்ண ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இதை மறக்காமல் இந்த 3 ப்ராசஸும் நீங்கள் பண்ணிவிடுங்க, மூணுத்துலேயும். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்டேட்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கான்செப்டோட பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.